தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கூடி வந்திருக்கிற உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். விசேஷமாக இந்த ரிவல் மீட்டிங் நடத்துகிற ஐயா சாம்சன் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக மற்றும் வாசிக்கிற அருமை சகோதரன் அவர்களுக்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 2012ஆம் ஆண்டு இங்கே வந்திருக்கிறேன். 2013 இங்கே நான் கடந்து வந்திருக்கிறேன் கீழே. ஆனால் இப்பொழுது நேர்த்தியான ஒரு அழகான ஆலயத்திலே உங்களை சந்திப்பதை குறித்து நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். என்னுடைய பெயர் சொல்லிட்டாரு, துரைராஜன். இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டிலே ஈரோடு மையமாய் வைத்து கடந்த 40 ஆண்டுகளாய் கர்த்தருடைய பணி நான் செய்து வருகிறேன். 1986ஆம் ஆண்டு கர்த்தர் விசேஷமாய் தேசத்தின் எழுப்புதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்னோடு கூட பேசி அழைத்தார். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் நான் ஒரு SSLC படித்த ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் வேலைக்கு படித்த ஒரு மனிதன். ஆங்கில அறிவு அதிகமாக கிடையாது, ஹிந்தி அறிவும் கிடையாது. அவ்வளோ ஒரு பெரிய எல்லாவற்றிலும் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது குவாலிட்டி அல்லது குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய எவ்விதமான அனுபவங்கள் இல்லாத காலகட்டத்தில் தான் தேவன் என்னை எவ்விதமாய் அழைத்தார். 3 முறை அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்ட பிறகுதான் 1986ஆம் ஆண்டு இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, அகில உலக தேசத்தின் எழுப்புதலுக்காக என்னை நான் அர்ப்பணித்தேன். பிறகு இந்த எழுப்புதலை குறித்ததான காரியங்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லித்தான் 1986ஆம் ஆண்டில் எழுப்புதல் எதிரொலி என்று சொல்லக்கூடிய இந்த மாதாந்திர பத்திரிகை அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு முறைப்படி அதை வெளியிடவும், அதனுடைய காலகட்டத்தில் தான் இந்திய அளவிலும் தூர இடங்களுக்கும் சென்று ஜெபம், ஆத்தும ஆதாயத்து குறித்தான காரியங்களை சொல்லி வரும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்தார். முதலாவது உலக அளவிலே சபை வளர்ச்சி எங்கே இருக்குது என்று சொல்லி நான் கேள்விப்பட்ட உடனே அது தென்கொரியா CEO எழுப்புதல் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும். அந்த தேசத்துடைய எழுப்புதலுக்கு காரணம் என்ன, எவ்விதமாய் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, எவ்விதமாய் ஒரு பெருக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்பி 1988ஆம் ஆண்டு அந்த தேசத்துக்கு கடந்து போனேன். அப்படியாக அங்கே ஊழியர்கள் நிறைவேற்றி ஹாங்காங், தாய்லாந்து, தைவான் மற்றும் மலேசிய நாட்டுக்கு நான், அதாவது சிங்கப்பூருக்கு போயிட்டு மலேசிய நாட்டுக்கு கடந்து வந்தேன். அந்த காலங்களில் இந்த மலேசிய நாட்டில் ஆங்கிலிக்கன் சர்ச்சை சேர்ந்த அருமையான ஒரு தாயார் திருமதி பெஞ்சமின், அவர் டாக்டராக இருந்தவர். அவங்க இருந்தது செரம்பான், என்னங்க செரம்பான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில். அந்த தாயினுடைய அறிமுகத்தின் விழாக நான் இங்கே கடந்து வந்தேன். அவர் மூலமாக சில கூட்டங்கள் 1988ஆம் ஆண்டில் நான் இங்கே வந்து கலந்து கொண்டேன். பிறகு என்னமோ தெரியல, ஆண்டவர் நீண்ட நாட்களாய் இந்த தேசத்துக்கு என்ன செய்யல, என்னை அனுப்பவில்லை. 2009ஆம் ஆண்டு இங்கே வரும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டாயிற்று. டாக்டர் செல்லத்துறை என்று சொல்லக்கூடிய ஐயா ஒரு கிறிஸ்தவ என்னங்க தமிழ் மகாநாடு நடத்தும்படியாக, அது 2010. அப்போ நான் வர வேண்டிய அந்த அழைப்பை என்னுடைய மகன் ஜான் ராஜனுக்கு அந்த அழைப்பை கொடுத்து நான் அனுப்பி வைத்தேன். பிறகு அடுத்த மாதம் நான் மறுபடியும் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேசத்துக்கு வரும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். தொடர்ந்து இப்பொழுது நான் உங்கள் முன்னால் இருப்பது 5வது முறை. அந்த தென்கொரியா தேசமாகிய அந்த சியோல் பட்டணத்துக்கு டாக்டர் பால் யாங்கிச்சோ நடத்தின அந்த ஆராதனைகள், உபவாச ஜபங்கள், உபவாச மலைகள், ஜபக்குழுக்கள், கிராம ஊழியர்கள், இப்படிப்பட்ட பகுதிக்கெல்லாம் சென்று அந்த சபை வளர்ச்சிக்கான காரணங்களை நான் ஆராய்ந்து கண்டுபிடிக்கவும் அதை தேசத்தில் பயன்படுத்தும்படியாக நான் முனைப்போடு கூட நான் செயல்பட்டு வருகிறேன். அன்பானவர்களே, அந்த தேசத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் உகாண்டா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நாடும் பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு எழுப்புதலை
பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்திலும் எழுப்புதலுக்காக பாடுபட்ட எத்தனையோ பேரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவிதமான எழுப்புதல் எல்லாம் ஆராய்ந்தேன். பிறகு வட அமெரிக்கா தேசத்தில் உண்டான அந்த எழுப்புதலுக்கு காரியங்களை ஆராய்ந்து ஒரு புஸ்தகம் வடிவாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி இன்னும் இது காரும் என்னங்க அந்த எழுப்புதலுக்கு காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் அந்த புஸ்தகங்கள் வடிவாக வெளிவிடவில்லை அன்பார்களே. பிறகு எங்களுடைய இந்தியா தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட்ட அந்த மாநிலத்துக்கு பேர் நாகாலாந்து. என்னங்க 1956 ஆண்டு முன்னாலே மனிதனை சாப்பிடக்கூடிய மக்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த பேப்டிஸ்ட் மிஷனும் அங்கே கடந்து போய் தேவனுடைய அன்பை அறிவித்த பிறகு அவர்கள் மனம் மாறி ஒரு பெரிய வளர்ச்சியை அந்த மாநிலம் பெற்றுக்கொண்டது. ஆனால் அந்த 7 மாநிலங்கள் கிழக்கு மாநிலங்கள் அன்பானவில்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் பலவிதமான மாவட்டம் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேசக்கூடிய மொழியானது என்னங்க வித்தியாசமான மொழியாக இருந்தபடினாலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லாமல் மறைத்து வைத்தார்கள். பிறகு 1986 ஆண்டிலிருந்து கர்த்தர் அனுப்பின பிறகுதான் நீ பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், உன்னை போல பிறரை நேசி என்பதுதான் தேவனுடைய சுவிசேஷத்தின் அஸ்திவாரமாகவே அடித்தளமாகவே இருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாயிற்று. மற்றவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு குறித்து சொல்ல வேண்டும், சபை வளர்ச்சிக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு கூட செயல்பட்டார்கள். இப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் என்னங்க சிக்கிம், பூட்டான், நேபாள், பர்மா, ஆப்கானிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்படியாக அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அங்கு ஒரு பெரிய ரிவைவல் என்னங்க நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்களே, நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த தேசத்தில் வந்த சிலரெல்லாம் நான் சந்தித்தேன். அப்படி சந்திக்கும் போது அவர்கள் சொன்ன ஒரு காரியங்கள் என்ன தெரியுங்களா, உண்மையிலே இந்த எழுப்புதலுக்கு அடித்தளமாய் இருந்த அந்த மக்களும் அவருடைய குடும்ப பெண்ணனையும் இன்றைக்கு உலக பிரகாரம் போய்விட்ட ஒரு அனுபவத்தை என்னங்க பார்க்க முடிகிற ஒரு சூழ்நிலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்த போதே தம்முடைய 2ஆம் வருகை குறித்து அவர் சொல்லி போயிருக்கிறார். என்ன சொன்னாரு, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனார். அந்த சீக்கிரம் என்பது 2000 ஆண்டுகள் ஓடிவிட்டது அன்பார்களே. ஒரு நாள் என்பது ஆண்டவருக்கு 1000 வருஷமாகவும் 1000 வருஷமானது அவருக்கு ஒரு நாளாகவும் இருக்கிறபடினாலே இப்பொழுது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து கடந்து போனதை கணக்கிடுவோமானால் 2 நாளாகவே இருக்கிறது. இன்னும் தேவனுடைய சுவிசேஷம் இந்த உலக அளவிலே கடந்து செல்லவில்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூமி எங்கும் முதலாவது அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி போன அந்த காலகட்டங்கள் இன்னும் நிறைவேறாமே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் 1948 ஆண்டு சுதந்திரம் பெற்றது. 31ஆம் தேதி என்னங்க நீங்கள் சுதந்திர தினத்தை என்ன செய்தாங்க கொண்டாடினீர்கள். ஆனால் ஆவிக்குரிய சுதந்திரம் பெற்ற மக்கள் எத்தனை பேர், ஆவிக்குரிய விடுதலை பெற்ற மக்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் விரலை விட்டு எண்ணுகிற ஒரு அனுபவமாகத்தான் காணப்படுகிறது. எல்லா கூட்டத்துக்கு வருவாங்க, அந்த ரிவைவல் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இங்க ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஜெபம் பண்றதுன்னு சொல்ல விட தவம் இருக்க வேண்டும். என்னங்க தவம் இருக்குன்னு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொன்னாரு, நான் சன்னியாசியா போலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னங்க பேசுங்களே, என்னவா போக விரும்புறாரு, சன்னியாசியா போக விரும்புறேன்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், சன்னியாசியா போனாலும் அங்க உமக்கு பிரச்சனை இருக்கும் ஐயா, அதனால குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நீதி நியாயத்தை நீ பின்பற்றினால் அதுவே என்னங்க சன்னியாசி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு அனுபவம் உண்டாகும் என்று சொல்லி அவருக்கு நான் சொன்னேன் அன்பாரவில்லை. ரைட், ஆண்டவர் தாமே இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கமணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சீசருக்கு தரிசனமாகி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் தாமே பரத்துக்கு போறதுக்கு முன்னாலே ஒரு ஆலோசனை சொன்னார், ஒரு கட்டளையை சொன்னார். நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க, காத்திருங்கள்.
என்று சொன்னார். அந்த காத்திருந்த அந்த 10 நாளுக்கு அது பெந்தகோஸ்தே என்று சொல்லக்கூடிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. பெந்தகோஸ்தே என்று சொன்னால் 50 என்கிற பொருளை குறிக்கிறது. 50ஆம் நாளிலே அவர்கள் காத்திருந்த 120 பேர் கூடி அங்கே ஜெபம் பண்ணின போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்றாருங்க, இறங்கினார் என்று பார்க்கிறோம். அதை வேதம் முன்மாறி என்று சொல்லுகிறது. முன்மாறி என்று சொல்லுகிறது. இந்த முதல் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் நடந்த அனுபவத்தை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் அந்த எழுப்புதலானது அற்புத அடையாளங்களை விசேஷமாய் சப்பானிகள் என்னங்க எழுந்து நடக்கும்படியான ஒரு அசாதாரணமான காரியம் நடந்தது நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் சபை வளர்ச்சி என்னங்க 5000 பேராய் 3000 பேர் இருந்த அந்த மக்கள் 5000 பேராய் ஆனார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அந்த எழுப்புதல் கிரிகளை நாம் பார்க்க முடியும். அன்பார்களே, நீங்க குறித்து கொள்ள விரும்பினால் நான் எழுதி வைத்திருக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இந்த 42ஆம் வசனங்களே நீங்கள் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது அங்கே சபை வளர்ச்சி எவ்விதமாய் இருந்திருக்கிறது என்பதை என்ன செய்யுங்க நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்களே, 120 பேர் கூடி வந்து ஜெபித்த அந்த ஜெபத்தின் பிரதிபலிப்பானது இவ்வளவா என்னங்க பெருகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மலேசிய நாட்டிலும் கூட சபைகள் நடக்கின்றன. ஆனா என்ன இல்லை, பெருக்கம் இல்லை, ஆனா புழுக்கம் தான் இருக்குது. என்னங்க, இந்த புழுக்கம் மாறணும்னா என்னதான் பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாத்துக்கும் பரிகாரம் அதுதான், வேற வேலையே கிடையாது, வேற வேலையே கிடையாது, வழியே கிடையாது. எப்போ நான் இந்த நாட்டுக்கு வந்து 1 வாரம் ஆகிறது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சது. ஆனா இப்படி ஒரு அணுகுண்டு மாதிரி என்னங்க வெடிச்சு மழை பெய்யும்படியான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, பூமிக்குரிய மழை பெய்யுது, ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதமான சம்பூர்ணமான மழை பெய்யக்கூடாதபடிக்கு நம்ம ஜெபமே அது என்ன செய்யுதுங்க, தடுக்குது. என்னங்க, நாமளே என்ன சொல்றோம், எலியாவை போல போதும் ஆண்டவரே, என்னங்க சொல்லுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணினது போதும், எழுப்புதல் கூட்டம் நடத்தினது போதும், துறராஜ்யம் வந்தது அப்படிங்கிற நினைப்புல போயிட்டு இருக்கிறதுனாலதான் சபையானது தேய்பிரையாய் இருந்து கொண்டு இருக்கிறது. வளர வேண்டிய சபையும் வளர்ந்து ஸ்தோத்திரம் தேவனுக்காய் நிற்க வேண்டிய சபையும் இன்னைக்கு தேய்பிரையாய் இருக்கிறது. உலக மக்களை காட்டிலும் இந்த கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த வேலை இந்த வேலை சொந்த வேலை சந்த வேலை நிறைய இருக்குது. என்னங்க, நான் என் ரூம்ல 2-3 பேர் தங்கி இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் அவருக்கு அவசரம் தான். என்னங்க, பேசுற கூட நேரம் இல்லை. என்னையா அப்படி சாதிக்க போறீரு சொல்லுங்க, அட பேசுங்களே, என்னதான் சாதிக்க போறன்னு தெரியல. சாதிக்க போல, சோதிக்க போறாரு, சோதனைக்கு போறாரு, சோதனைக்கு போறாரு. எப்ப பார்த்தாலும் என்னங்க சோத்திரம் வந்து இதுலயே செல்போன்லயே இருக்கிறாரு. என்னங்க, இரவு 2 மணி வரையில இருக்கிறாரு. என்ன சோத்திரம், மகா அலெக்சாண்டர் போல உலகத்தை ஆதாயம் பண்ணி, அல்ல போனபாட் நெப்போலியன் போல ஐரோப்பா கண்டத்தை ஆயத்தப்படுத்தி, இல்ல அகாசுவர் ராஜாவை போல உலகத்தை ஆள போறாரு என்னமோ தெரியல. என்னங்க, இன்னும் கிறிஸ்தவனுக்கு என்னங்க வேலைன்னா என்ன வேலை தெரியுமா, உலக வேலை. எப்படிடா பணம் சம்பாதிக்கலாம், என்னங்க எப்படிடா பணம் சம்பாதிக்கலாம், இந்த வேலை முடிச்சாச்சு இன்னொரு வேலைக்கு எங்க போலாம், எவன் ஏமாந்தவன் இருப்பான். என்னங்க, இன்னைக்கு ஒரு சோதரம் ஒரு ஆபீஸுக்கு போனேன், எங்கெங்க அவரு காணான்னு கேட்டேன். இந்த சம்பளம் கட்டுப்படி ஆகலன்னு என்ன செய்தாரு, தாவிட்டாரு. என்னங்க, தாவல, அவருக்கு சீக்கிரம் காவி இருக்குது. என்ன இருக்குது, இதெல்லாம் உண்மை இல்லாத ஒரு மனுஷன் காசுக்காக எங்க தாவி போறாங்களோ அவருடைய வாழ்க்கையில ஆத்மீக ஈடேற்றமும் சபை வளர்ச்சிக்கான காரணங்களை என்ன செய்ய முடியாது, பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அன்பார்களே, முன்மாறி காலத்திலே கர்த்தர் கிரியை செய்த தேவன் இந்த பின்மாறி காலத்தில் அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம மூலம் கிரியை செய்ய என்ன செய்றாரு,
விரும்புகிறார். உங்களுக்கு விருப்பமா? ஆண்டவரே என் மூலம் கிரியை செய்யன்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களா? நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா விருப்பமே இல்லையாட்டு இருக்குது. நான் உட்காந்துக்கிறேங்க, உட்கார சொன்னா உட்காந்துக்கிறேங்க. ஐயா 4000 கிலோமீட்டர் தாண்டி என்ன செய்துக்க வந்திருக்கிறேன். வேலை பொழப்பு இல்லாம வரல, இங்க இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு போங்க வரல, உங்க சொத்து சோகத்தை அபகரிச்சு போக என்ன செய்யல வரல. உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆத்மீக நன்மைக்காக கர்த்தர் என்ன செய்றாரு, என் இதயத்தில் போட்ட பாரத்தை உங்களோடு கூட சொல்லும்படியாய் வந்திருக்கிறேன். ஒருத்தர் சொன்னாரு, இந்தியா தேசம் பெரிய தேசம், அங்க போய் என்ன செய்யலாம் சுவிசேஷம் சொல்லலான்னு அவர் சொன்னாரு. நேற்று ஒரு ஹோட்டல் கடைக்கு போனேன். அந்த ஹோட்டல் கடையில இருக்கிற அவரை பார்த்து, நீ தமிழாளான்னு கேட்டேன். ஆமானாரு. எந்த ஊருன்னு கேட்டேன். சோத்திரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாரூர். என்னங்க திருவாரூர்னு சொன்னார். ரைட். உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பசுபதினு சொன்னாரு. நான் சொல்ல தயவுசெய்து கவனிச்சுங்க. ஏன் துரைராஜனை கொண்டு வந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய உதாரணம் சொல்ல முடியும், ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. வேலை வெட்டி இல்லாம இல்ல, இந்தியாங்கிற அந்த தேசத்தை 7 முறை சுற்றி வந்திருக்கிறேன். உள்நாட்டில் 23 முறை பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். டெல்லிங்கிற இந்த கோலாம்பூர் சிட்டி போல எங்க டெல்லிக்கு 27 முறை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உலக அளவில் ஸ்தோத்திரம் 10 நாடுகளுக்கு கர்த்தர் நினைச்சிருக்காரு, கொண்டு போய் இந்த சத்தியத்தை சொல்ல வைத்திருக்கிறார். வேலை இல்ல, நான் வெட்டியா ஊரை சுத்தி பார்க்க என்ன செய்யல. அட பேசுங்க, அட பேசுங்க, அல்லது ஏதாச்சும் ஏசுங்க. இங்கிருந்து நான் ஒரு சல்லிக்கு கூட, ஒரு சல்லி காசு கூட எந்த பொருளை என்ன செய்யலீங்க இதுவரை நானே வாங்கிட்டு போகல. இதுவரை அங்க போகணும், இங்க போகணும், அதை பார்க்கணும். என்னங்க இப்படி ஒரு பைத்தியக்காரன் எங்களாச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்திய தேசத்தில் வந்தவங்கள உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேங்க. நோ நோ. இப்போ நம்ம பிரதர் நாளைக்கு என்ன செய்ய எனக்கு சட்டை வாங்கி தர போறாரு. நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு போடக்கூடிய எல்லா சட்டையும் என்ன செய்யுதுங்க இந்திய தேசத்தில் இருக்கிறது. உண்மை சொல்றேன், உண்மை சொல்லுகிறேன். சிலர் எல்லாம் இங்கிருந்து மூட்டை கட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பிளைட்டை புக் பண்ணி வர்றாங்க. ஆனா வெத்தி வேட்டா தான் போறாங்க. என்னங்க, ஆனா கர்த்தர் என்னை நிறைவாய் அனுப்புகிறார், நிறைவாய் அனுப்புகிறார். எனக்கு உங்க பொருள் மேல எனக்கு நாட்டம் இல்லை, உங்களுடைய ஆத்மீகத்தில் உங்க ஆத்மாவை குறித்து எனக்கு நாட்டம். அது இப்ப வாட்டமாய் இருக்குது. அதனால சொல்றதுனால உங்களுக்கு காட்டமாய் இருந்து நீங்க ஓட்டமா எங்களாச்சும் போயிடாதீங்க. ஆனா வந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தேசத்தை பெரும்பாலும் எல்லா இடமும் போயிட்டீங்க, பின்னாங்க தவிர எல்லா இடமும் போயிட்டேன். ஒரு இடத்துல கூட என்ன செய்யல நான் என்ன அதை சொல்லுங்க, பார்வையிட ஒரு விசிட்டராக நான் போகவே இல்லை. ஒரு 5 பைசா கூட என்ன செய்யல, ஒரு பொருளை என்ன செய்யல இந்த நாட்டிலிருந்து வாங்கி கொண்டு போகவில்லை. கர்த்தர் இந்த இதயத்தில் போட்ட இந்த ஆத்மீக பாரத்தில் இந்த 68 வயசுல என்னங்க அம்மாளுக்கு எத்தனை 65 நியர்பை. நானும் சாமராஜ் ஐயா எல்லாமே ஒரு வயசுக்குள்ள இருக்கிறோம். நான் உங்களுக்கு அண்ணனை போல. என்னங்க 68. என்னங்க அண்ணா சொல்லுங்க பாடகர 68. என்னங்க இந்த 68 வயசுல இங்க வரணும், அதுக்கு எனக்கு காண்டா, எனக்கு வரியா? என்னங்க இல்லை, கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ அவசரமான வேலையெல்லாம் இருக்கிறது, அவசியமான வேலையெல்லாம் இருக்கிறது. இந்த நாட்டிலிருந்து ஒரு போதகர் வந்தார் போன வாரம். அவர் ஜேபியில் இருக்கிறாரு. அவர் வந்து சோதரி எனக்கு போன் பண்ணினார். ஐயா நான் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படியா, எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறேன். ரைட், எங்க இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஐயா நான் சோத்திர ஒரு 5 நாளா தான் வந்தேன். என்னங்க 5 நாள் தான் வந்தேங்க. நான் இப்ப எங்க இருக்கிறேன்? செந்தூர்ல இருக்கிறேன். நான் கேஎல் இருக்கிறேன், அவர் செந்தூர்ல இருக்கிறார். நீங்க என்னை வந்து பார்க்க முடியுமான்னு சொன்னாரு. ரைட், நான் வருகிறேன்னு சொன்னேன். வருகிறேன்னு சொன்ன போது, ஐயா எங்க இடத்துக்கு வந்து நீங்க பல வருஷம் ஆச்சு, எங்க மேல ரொம்ப கோபமா? என்னங்க கோபமா, கொஞ்சம் வேகமா, என்னங்க இல்ல சோகமா என்று கேட்டார். வேகமும் இல்ல சோகமும் இல்ல, என்ன செய்யட்டும்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுன்னு சொன்னார். அவர் 5 நாட்கள் எடுத்துக்கொண்டார். என்னங்க
ஐயா, இதுதான் தேவன் எனக்கு இந்த தேசத்தை அனுப்புற வழி. என்னங்க வழி, வேற நோக்கத்துக்கா அல்ல. அதுக்கு அடுத்தது காஜாங்கில் இருக்கிற என் அருமையான சகோதரன் நண்பர் பாஸ்டர் முரசராசன் இருக்கிறார். அவருக்கு போன் பண்ணேன். அவர் சொன்னார், இந்த நாட்டுக்கு வந்தா எங்கேயும் நீ பரிதவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னங்களா, இங்க தங்கலாம், புசிக்கலாம், போக வேண்டியது என்ன செய்யலாம், போயிட்டு என்ன செய்யலாம், இங்க தங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொன்னபடினாலே சரி, இவர் எப்படி சொன்னாரு, அவருக்கு போன் பண்ண உடனே நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். என்னங்க, ஆமா சோதரன், டிக்கெட் எடுத்து 3 நாள் தான் ஆகுதுங்க. என்னங்க, இல்லை இப்போ 5 நாள் ஆகுது. நான் முன்ன சொல்றது ப்ரீவியஸா சொல்றேன், 3 நாளைக்கு முன்னால தான் டிக்கெட்டே எடுக்கிறேங்க. ஐயா விளங்குதா? 30 நாளைக்கு முன்னால 300 நாளைக்கு முன்னால டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற அந்த மக்கள் மத்தியில கர்த்தர் இப்படி ஒரு வாசலை திறந்து கொடுத்தபடினாலே உங்கள் மத்தியிலே கடந்து வந்தேன். ஐயாவுக்கு நான் இந்தியாவிலிருந்து பேசினேன். ஆனால் அவர் போன எடுக்கல, 2 தடவை எடுக்கல. ஒருவேளை என் மேல என்னங்க காட்டமோ தெரியல. ஆனால் சோத்திர இங்க வந்து போன் பண்ண உடனே நீங்க 4ஆம் தேதி அடுத்த வாரம் சொன்னாரு, 15ஆம் தேதி கேட்டாரு. இல்லை அந்த நாட்கள் இருக்க வாய்ப்பு இல்லைன் போது அடுத்து போன் பண்றாரு, இல்லை 4ஆம் தேதி நீங்க வந்துடலாம். என்னங்க 4ஆம் தேதி வந்துடலான்னு சொல்லிட்ட பிறகு சரி உங்க நண்பருக்கெல்லாம் சொல்லுன்னு ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? இல்ல எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் ஒன்னும் சொல்லல. கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தமா இருக்கிறார்களோ, இயற்கையில மழைங்கிற ஒரு தடை அல்ல. நீங்க வாழ்கிற தேசம் மழை தேசம். சொல்லுங்க, மழை தண்ணீர் குடிக்கிற தேசம். இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரதிபலிப்பாக இந்த மலேசிய தேசம் இருக்கிறது. நீங்கள் புதுசா கண்ட மழை அல்ல. என்னங்க, புதுசா கண்ட மழை இல்ல. தினமும் மழை பெய்யல, நீங்க எங்க என்ன செய்ய முடியாது, இங்க படுத்து தூங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூடான ஒரு தேசத்துல வாழ்கிறீர்கள். மழை நமக்கு தடை அல்ல. இந்த மழை காரணம் காட்டிட்டு யாராச்சும் வீட்டில் படுத்து தூங்கி இருக்கிறாங்களா? வேலைக்கு போகாம, அந்த வேலை இந்த வேலை சொந்த வேலை சந்த வேலைக்கு போகாம இருந்திருக்காங்களா? ஏன் அந்த வேலைக்கு மட்டும் இத்தனை காரணம் காட்டுறாங்க? இடிச்சுதான் இடி. என்னங்க, அணுகுண்டாட்டம். என்னங்க, என்னமோ இவங்க இடியை பார்க்காத மாதிரி மழையை பார்க்காத மாதிரி. அப்ப தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான மழை பெற்றுக்கொள்வதற்கு என்னங்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற உங்களை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அவரால் முடியும் அன்பார்களே, அவரால் முடியும். ரைட், இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். பின்மாறி என்று சொன்னேன், அது அப்போஸ்தலர் காலம். இப்ப நாம முன்மாறி என்று சொன்னேன், பின்மாறி காலத்தில் நாம் இருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆவியினால் நிறைந்திருத்தல், ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுதல், ஆவியினால் அனமூட்டப்படுதல். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிறைந்திருந்த நம்ம மனக்கண்களை கர்த்தர் திறப்பது, அசாதாரணமான அற்புதங்களை கர்த்தர் நம்மை கொண்டு என்னங்க செய்யும்படியான காரியம்தான் இது. என்னங்க எழுப்புதல் என்று பார்க்கிறோம். எழுப்புதல் என்று பார்க்கிறோம். இந்த எழுப்புதல் முதல் நூற்றாண்டிலே எப்படி உருவாயிற்று என்று நாம் பார்த்தோம்னா, நாம் நினைக்கிறோம் பெரிய குருசீடு போட்டு தேவனுடைய சுவிசேஷம் சொன்னால் என்று சொல்லி. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னங்க, சகோதர தினகரை போல மோகன் ஆசனை போல ஒரு மாஸ் குருசீடை வச்சு என்னங்க இயேசு ரட்சிக்கிறார், இயேசு வருகிறார் என்றெல்லாம் என்ன செய்யுங்க சொல்லல. எங்க இப்படியாக நடந்ததுன்னா குடும்பத்துல தான். சொல்லுங்க, குடும்பத்தின் மூலம் உண்டான அந்த ரிவைவல் தான் சபையில என்னங்க ஒரு நிறைவை என்ன செய்துங்க கொண்டு வந்தது. படிக்கலாங்களா? பைபிள் இருக்கலாம், திறங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. ம் 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 சரி, இப்ப இவரை குறித்து உங்களுக்கு 1ஆம் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன். கவனிங்க. இவர் யாரு? இவர் பெயர் என்ன? கொர்நேலியோ. உங்களுக்கு வாய் நுழையுதா நுழையிலையா? நுழையில 2 தடவை சொல்லி பாடுங்க, தெரிஞ்சுக்கலாம். கொர்நேலியோ சொல்லுங்க.
கொர்நேலியு. இன்னும் வாயில் நுழையாத எத்தனையோ பேரெல்லாம் இருக்கிறது. இது கொஞ்சம் எளிமையான பேரு தான், கொர்நேலியு. கொர்நேலியு கர்த்தர் சொல்றார். இவர் யாருன்னா ஒரு செஞ்சுரியன், அதாவது 100க்கு அதிபதி, ஒரு மிலிட்டரியில் ஒரு ஆபீசர், என்னங்க ஒரு குட்டி ஒரு மேஜர் மாதிரி இவ்விதமான உத்தியோகம் செய்கிறார். அவர் இருந்த அந்த மிலிட்டரி இத்தாலியை மையமாய் வைத்து இங்க வந்தது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஆதி காலங்களில் இந்த இத்தாலி ரோமர் தான் என்ன செய்தாங்க, உலகத்தெல்லாம் ஆண்டாங்க. பிறகுதான் வெள்ளைக்காரங்க ஆண்டார்கள். இப்பொழுது அவங்களுடைய குடியாட்சி கொண்டு அல்லது முடியாட்சி கொண்டு உலக அளவில் அந்த நிர்வாகம் நடைபெற்று வருகிறது. இவர் பெயர் கொர்நேலியு. இவர் ஒரு 100க்கு அதிபதி. இவர் அந்த பட்டாளம், அதாவது மிலிட்ரி என்னங்க இத்தாலியாவை சேர்ந்தது. அவர் இருந்த ஊர் என்னங்க செசரியா என்று சொல்லக்கூடிய ஊர். அது ஒரு நகரம், என்னங்க நகரம். இப்போ நீங்க நகரத்தை காட்டிலும் மேன்மையான ஊர் நினைக்க, இது ஒரு சிட்டிங்களா? இல்லை நகரம் தானே. கேஎல் தான் சிட்டியா? ஓகே, கேஎல் சிட்டி. ஆனால் நான் எங்கள் ஊர் சிட்டி ஆக்கிட்டாங்க, ஈரோடு. என்னங்க ஈவேரா பெரியாருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்ன ரொம்பவும் என்னங்க இங்கே அவருடைய சோத்திரம் காரியங்கள்லாம் சொல்லி போனார். அவர் என்ன சொன்னார்னா, தெய்வம் இல்லை, என்னங்க தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை பறக்கிறவன் ஐயோக்கிய முட்டாளு, இப்படிப்பட்டதெல்லாம் இங்கே பரப்பிட்டு போனாருங்க. அந்த ஊரில் தான் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து என்று தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அந்த ஊரில் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்ல வந்த காரியம் என்னன்னா, இவர் வாழ்ந்தது செசரியா என்று சொல்லக்கூடிய பட்டணம். அதனால ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு பட்டணம் தான். இவர் யாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு புறஜாதியார். என்னங்க புறஜாதினா யாரு? யூதர் அல்லாதவங்க எல்லாம் யாரு? புறஜாதியார். காலா காலங்களில் தேவாதி தேவனை தொழுது கொண்டு வந்த ஒரு கூட்டம் அல்லது ஒரு ஜாதி, ஒரு இனம் யார் என்றால் அவர்கள் யாரு? யூதர்கள் தான். மற்றவங்க எல்லாம் யாரு? புறஜாதியார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மனுஷனுடைய குணநலங்களை நம்ம பார்க்கும்போது, ஒன்று அவன் தேவ பக்தி உள்ளவன், 2 தேவனுக்கு பயந்தவன். தேவ பக்தி உள்ளவன். பக்தி எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனா அந்த பக்தி என்ன பக்தினா, மனுஷ பக்தி அல்லது ஆலய பக்தி, என்னங்க அல்லது சோத்திரம் தொழில்துறை குறித்து பக்தி, தம் மனைவி மேல பக்தி, தன் புருஷன் மேல பக்தி. ஆனா யாரு மேல பக்தி கிடையாது? தேவன் மேல பக்தி கிடையாது. என்னங்க தேவன் மேல பக்தி இல்லாதனால சக்தியே இல்லை. இவங்களுக்கு முக்தி போலாங்கிற எண்ணமே கிடையாது. முக்தி குறித்து என்ன கிடையாது? சிந்தனைய இல்லை. அப்புறம் எங்க எழுப்புதல் வரும்? எழுப்புதல் வரும். ஒரு புறஜாதியான் தேவனை அறிந்தவன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அறியாதவன். முதல் ஒரு யூதன் அல்லாதவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது யாருதான்? இந்த கொர்நேலி தான். இந்த கொர்நேலி தான். அப்ப தேவனுக்கு பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன். இது ரொம்ப விசேஷமானது அன்பார்களே. பக்தி என்பது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. நான் இப்பொழுது ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்தேன். மழை நிமித்தமாக சகோதரர் வர தாமதமாயிற்று. அப்பொழுது சகோதர மழை நின்ற பிறகு ஒரு சகோதரர் நின்று கொண்டிருந்தார்கள். அம்மா, நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்டேன். நீங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதாவது டாக்ஸி என்னங்க நிற்கிற அதில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் இன்னொரு இடத்துல நின்று கொண்டு இருந்தார். நான் நிற்கிறது இடதுபுறம், இவங்க நின்றுட்டு இருந்தது வலதுபுறம். ரைட். அப்பொழுது நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு கேட்டேன். அப்பொழுது இப்பொழுது நான் இந்தியா தேசத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேங்க, சென்னைக்கு போனேன், திருப்பதிக்கு போனேன் அப்படி எல்லாம் சொல்லிச்சுங்க. எதுக்கம்மா போனேன்னு கேட்டேன். மொட்டை அடிக்க போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு இடமே இல்லையா? என்னங்க இல்லைங்க, பூர்வீகத்துக்கு ஒரு வேண்டுதலுங்க, அங்கே போனேங்க. போயிட்டு வந்த பிறகு ஏதாச்சும் உங்களுக்கு மனமாற்றம் இருக்குதா, அல்லது ஒரு ஆத்மீகத்தில் ஒரு சந்தோஷ சமாதானம் இருக்குதா
அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா சடங்காச்சாரமா போயிட்டு வந்தங்க. சரி, அப்படி என்னால் நீங்க தேடாத அல்லது பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆத்மீக சாந்தைய சமாதானத்தை கொடுக்கிற ஒரு இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன செய்யறாரு? எதையும் கேட்கல, உங்க மனசு தான் கேட்கிறாரு. நீங்க கொடுக்க விரும்புறியான்னு கேட்டேன். நான் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த சகோதரி பேரை நளினி. ஜெபம் பண்ணிக்குங்க, ஜெபம் பண்ணிக்குங்க. பாருங்க, ஏன் மலையை கர்த்தர் கொடுத்தாரு, ஏன் ஆண்டவர் தாமதித்தார் என்பது என்னன்னா, அந்த நளினிக்கு தேவனுடைய சுவிசேஷம் இன்னைக்கு கடந்து போக வேண்டும். விளங்குதா? விளங்கலீங்களா? ஆமா, விளங்கிட்டீங்கன்னா என்னங்க, எல்லாமே விளங்கும், எல்லாமே விளங்கும், ஆசீர்வதிக்கப்படும். தேவ சனமே, தேவபக்தி உள்ளவன், எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், அவன் கண்கள் எப்பொழுதுமே புறா கண்களை போல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம், யாருக்கு இயேசு குறித்து அறிவிக்கலாம், யாரை ரட்சிப்புள் வழிநடத்தலாம் என்கிற மனபாரத்தோடு தான் இருக்கும். என்னங்க, ஆனா மற்றவங்களுக்கு எந்த பாரமோ தெரியல. என்னங்க பாரம், அதனால ரொம்ப சோரம். என்னங்க, அதனால எல்லாம் சொல்றதுனால உங்களுக்கு ரொம்ப காரம். என்னங்க, அதனால சோரமா போய் காரமா இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர் விரும்புற அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னா பக்தியை பிடித்துக் கொள்ளுங்கள். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கல்லறு கிறிஸ்தவன் எல்லாம் சொல்லுவாங்க. என்னங்க, மெம்பரானா போதுமா? என்னங்க, மாசம் 50 ரூபாய் கட்டினா போதுமா? என்னங்க, இவங்களுக்கு எப்படி பரலோகத்துக்கு டிக்கெட் ஆண்டவர் தருவாரு? என்னங்க, பரலோகத்தில் நம்முடைய பெயர் என்ன செய்யணும்? ஜீவ புஸ்தகத்துல சொல்லுங்க, எழுதப்பட வேண்டும். நீ உறுப்பினர் சந்தா கட்ட கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது கட்ட வேண்டியது அவசியம். ஆனா அது கட்டிட்டா பரலோகம் போகலான்னு சொல்லிட்டு எங்கனாச்சும் யாராச்சும் சொன்னா நீங்க ஏமாந்தவங்க, ஏமாந்தவங்க. 2 கூட்டத்தார் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒன்னு ஏமாற்றவர் இருக்கிறான், 2வது ஏமாற்றப்படுகிறவனும் இருக்கிறான். நீங்கள் இந்த காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து வஞ்சிக்கப்படக்கூடாது. அன்பானவர்களே, அருமையான ஆலயம் கட்டிட்டீங்க, எனக்கு பார்க்க கண்ணில் ஒத்திக்கலாம் இருக்குது, ஆனால் ஜனங்கள் இல்லை. அன்பானவர்களே, ஜனங்கள் இல்லை. இந்த உண்மையில இந்த கொர்நேலியுடைய ஸ்தோத்திர அனுபவத்தை நீங்கள் இந்த நாளிலே சிறந்தாழ்த்தி மனதார ஏற்றுக்கொள்ளும் சொன்னால், அந்த ஸ்தோத்திரம் தேவ மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் எவ்விதமாய் சபை வளர்ச்சி உண்டாயிற்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்களே, 2வது பாருங்க, குடும்பம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் இயேசுவை கும்பிடுவார், மனைவி என்ன செய்வாங்க? எங்க கும்பிடுவாங்க? நீ ஊன் சாமி கும்பிடப்போ, நான் ஏன் சாமி கும்பிட போன்னு போவாங்க. என்னங்க, 2 பேரும் வாழ்க்கையில சரிசமமா பார்க்கக்கூடிய வாழ்க்கையே இல்லை. இந்த நாட்டுக்கு வந்த இப்படி ஆச்சரியமான ஜனங்களா இருக்கிறாங்கன்னு தெரியல. என்னங்க, ஊன் சாமி நீ கும்பிடு, ஏன் சாமி நான் கும்பிடுறேன். அதனால தான் அவிவிசுவாசியோடு இணைக்கப்படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், ஆமாங்க, மாமன் பிள்ளைங்க, என் அத்தை பிள்ளைங்க, உறவு உற்றக்கூடாது. உறவு எழுச்ச இது இங்க போகுதே, இழுக்குதே. ஆனா வேதம் சொல்லுது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவபக்தி உள்ளவனாயிருந்தான், தேவபக்தி உள்ளவனாயிருந்தான். அன்பான தேவச்சனமே, கணவன்மாரே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையானால் கணவனாய் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனை நோக்கி என்ன செய்யணும்? நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அங்கே கட்டாயம் என்ன உண்டாகும்? எழுப்புதல் வந்தே தீரும். சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எழுப்புதல் எங்க உண்டாகுது? வீட்டில் தான் உண்டாகுது. இன்னைக்கு வீடுக்கு ஆளா இருக்குது, என்னங்க, ஓடா இருக்குது. உலகத்துக்கு ஓடு 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 ஓடு, நிக்கவே நேரம் இல்ல. என்னத்தை சம்பாதிச்சு எங்க போறீங்களோ தெரியல. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை என்று தெரியும். யோபு அதை ஸ்தோத்திர வித்தியாசமா சொல்றாரு. நான் தாயின் வயிற்றில் இப்படி வந்தேன், நான் அப்படியே தான் போக போறேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்குன்னால இந்த கிறிஸ்தவங்க ஓடுற ஓட்டம், ஐயோ, உங்க ஓட்டமெல்லாம் கொஞ்சம் நிக்கிட்டேன். நில்லுங்க, நில்லுங்க. உங்களுக்குள்ள தேவபக்தி இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீங்களா? குடும்பமா ஆலயத்துக்கு வர்றீங்களா?
ஒருத்தர் கேட்டங்க, ஏங்க ஐயா நீங்க வந்திருக்கீங்க, அம்மா என்னாச்சுன்னா, நாங்க ஷிஃப்ட் முறைங்க. என்ன முறை? ஆனா ஊருக்கு போறதுக்கெல்லாம் ஷிஃப்ட் இல்லை. என்னங்க நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க அப்புறம் தான் நீ அடிக்கிறேன்னா கோயிலுக்கு பின்னால போய் அடிங்க. என்னங்க 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 ஏன்னு கேட்டேன்னா, நாங்க வெளியூர் போற அம்மா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? என்னங்க ரெடி ரெடி. அது கடியாய் மாறினா என்ன நடக்க போகுது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். துதித்தலுடைய அவருடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து என்ன செய்வேன்? நான் மகிழுவேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது மகிழ்ச்சியானது. துதித்து கொண்டு வர வேண்டுமா? சந்தோஷமாய் வர வேண்டுமா? நீங்கள் 6 நாளாய் கர்த்தர் உங்கள் பிரயாசங்கள் உங்கள் போக்கு வரத்தை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை செலுத்த நன்றி செலுத்தாம நீங்க போயிட்டு இயேசுநாதரை கும்பிட்டு வாங்க, நாங்க எங்க போறோம்? ரெடி ஆகிறோம். எங்க ஆகிறோம்? ரெடி ஆகிறோம். இங்க புறப்புறதுக்கு முன்னாலங்க நான் பஸ் எங்க ஊர்ல நிறுத்துறேன். அந்த பஸ்ஸுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, நிறுத்தாம போயிட்டானுங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம் செல்ல வேண்டியிருந்தபடினால ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பஸ் ஏறி போறேன். அங்கிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள என்ன செய்துங்க, அதே டேஸ் ஆகி நிக்குதுங்க. என்னங்க அப்ப நான் அந்த பஸ்ல போயிருந்தா எனக்கு ஒரு காரியம் என்ன செய்துங்க நடந்திருக்கும். எல்லாவற்றையும் முன்குறித்த தெய்வம் கர்த்தர் என்ன செய்றாரு? அதை நீங்கள் ஆக்கினார். அன்பார்வர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னங்க ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? பார்த்துக்கொள்வார். அழகான பாட்டை பாடுனீங்களே, சொல்லுங்க. ஏகோவா ஈரேன்னு பாடுனீங்க, ஏகோவா நிசேன்னு பாடுனீங்க, ரஃபான்னு பாடுனீங்க, கூவான்னு பாடுனீங்க. எல்லாம் பாட்டு. ஆனா வாழ்க்கையில ரொம்ப வாட்டு. என்னங்க என்னங்க பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன இருக்கணும்? சம்பந்தம் இருக்க வேணும். அர்த்தம் பொருத்தம் இல்லைன்னா வாழ்க்கையில வரும் வருத்தம். வருத்தத்தை நீக்க பொருத்தமாய் வாழ்ந்து பழகுங்கள். அன்பானவர்களே, பழகுங்கள். உங்களுக்கு சொல்றது சூடா இருக்குனாலும் டீ சூடாத்தான் குடிக்கணும், உணவு சூடாத்தான் சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அழியாது. அதுதான் அன்பார்களே, அழியாதது பக்தி. அழியாது. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. உலகத்தான் சொல்லி போறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகத்தான் சொல்றான். அத உலகமெல்லாம் சொல்றாங்க, பாடுறாங்க. ஆனா கிறிஸ்தவனுக்கு இயேசு ஆதி அந்தம்ங்கிறதெல்லாம், அவர் ஆதியா இருந்தாலும் சரி அந்தமா இருந்தாலும் அவர் இருக்கட்டு ஒரு பக்கம். என்னங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரம். என்னங்க பக்கமா ஒரு ஆராதிக்கு போயிருந்தேன். ஏங்க வரலன்னா அவர் கறி எடுக்க போயிட்டாரு. என்னங்க சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனுக்கு கறி திங்கிற நாள். என்ன நாள்? கறி. ரொம்ப வெறி. அதனால நினைச்சா வாழ்க்கையில ஒரி. என்னங்க ஏன் கறி திங்கணுமா? கறி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன செத்தா போயிடுவோம். என்னங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராம, தேவனை தொழுது கொள்ளாம, தேவனுக்கு நன்றி செலுத்தாம, நன்றி கட்டி ஸ்தோத்திரம் கறிக்காக ஊர் ஊரா அலைகிறது. பார்த்தீங்கன்னா 5 ஊருக்கு போனாரா, 5 ஊர்லும் கறி தீர்ந்துருச்சான். என்னங்க என்னங்க ஆமா 5 ஊருக்கு. ஆமா நான் ஆராதனை முடிச்ச பிறகு வந்துட்டார். 5 ஊர்லயும் கறி கிடைக்கல. என்னங்க ஆமையா, நீதி ராஜ்யத்தை தேடாம கறிக்காக அலைஞ்சா இப்படிதான். என்னங்க இன்னையெல்லாம் திருந்தி வருந்தி வாழு. என்னங்க ஆண்டவர நல்மனம் பொருந்து. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி நாள். என்ன நாள்? நம்முடைய முற்பதாக்கள் தின்னி பண்டாரா தின்ன அழிஞ்சு போனாங்க. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கடந்து வராதபடிக்கு மனாந்தரத்தில் அழிஞ்சு போனாங்க. சாகுபடி அவர்களை கொண்டு வரல, ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வர விரும்புறார். எப்ப பார்த்தாலும் திங்கானும். மண்ணா தின்னு என்ன ஆகி போச்சு? புளிச்சு போச்சு. இப்ப காடை திங்கானும். காடை தின்னு புளிச்சு போச்சு. என்ன செய்யணும்? மண்ணா திங்கானும். என்னங்க
என்ன புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் இல்லை என்பதை இன்னமும் அறியாமல் இருக்கிறது. எம்மட்டும் எங்க எழுப்புதல் வரும்? எங்க எழுப்புதல் வரும்? குடும்பத்திலே பக்தி இல்லை, குடும்பமா பக்தி இல்லை. அப்புறம் என்ன பண்ணாராம்? அப்புறம் மிகுதியான தருமங்களை செய்தாராம். அப்புறம் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு மிலிட்டரி ஆபீசர் எவ்வளவு ஒரு பொறுப்பான ஆளுங்க, எவ்வளவு ஒரு பொறுப்பான ஆளு. பெரும்பாலும் 2 துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் முரடாத்தான் இருப்பாங்க. யாரு? போலீஸ் துறை, இந்த மிலிட்டரியில் இருக்கிறவங்க. ஆனா இவன் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். என்னங்க? ரொம்ப சாஃப்ட். ஏன்னா தேவனுக்கு பயப்படுறான், நீதிக்கு ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்தான். ஆமா, கர்த்தர் யோபு போல வேலை முடிச்சு வந்தோடனே ஜெபம் பண்ணுவார். மாமா ஜெபம் பண்ணிட்டு, பிள்ளைகளே வாங்க ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம், அப்படி எல்லாருமே அது கீழ்ப்படிவார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இல்ல. என்னங்க, நேற்று ஒரு சோதரம் குடும்ப ஜெபத்துக்கு கூட்டி போனாரு. ஒருத்தரை எட்டி பார்க்கறாங்க அவங்க வீட்டிலேயே. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் போலான்னு சொல்லி பாட்டு பாடுற கிறிஸ்தவ கூட்டமே, சமுதாயமே, ஒளிஞ்சு பார்க்கிற. ரொம்ப பரிதாபம். கிறிஸ்தவ எங்கேயே போயிட்டு இருக்குது. நாம முதல் நூற்றாண்டுக்கு திரும்ப வேண்டும், அப்போஸ்தல காலத்துக்கு திரும்ப வேண்டும். ஆதி ஸ்தோத்திரம் ஆவியானுடைய கிரிக்கு என்ன கடந்து வர வேண்டும். ரிவைவல் கூட்டுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் போஸ்ட் அடிச்சு விளம்பரம் பண்ணனால ஒரு புண்ணியம் கிடையாது. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் இருக்குமானால் அது என்ன செய்யுங்க? தீ எப்படி என்னங்க ஒன்றை பற்றி கொள்ளுகிறதோ அபுதமாய் பற்றி கொள்ளும் அன்பார்களே. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறாய் இருந்தார். அப்படி ஜெப நேரம் 9 மணி நேரம். பாருங்க, ஜெப நேரம் 9 மணி நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்துக்கு ஒரு நேரம் குறிக்க வேண்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். நமக்கு ஒரு ஜெபத்துக்கு ஒரு நேரம் வேண்டும் அன்பார்களே. என்னதான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வெனிசனும் குடும்பமாய் கூடி வந்து செபிக்கிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். நாங்கள் எங்க ஸ்தோத்திரம் ஒழித்து போயிட்டு வந்தாலும், இரவு 11 மணிக்கு வந்தாலும் 12 மணிக்கு வந்தாலும் என் மனைவிடைய கையை பிடிச்சு என்ன செய்வேங்க? ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். என்னங்க, எவ்வளவு களைத்து போய் வந்திருந்தாலும். அப்படி ஸ்தோத்திரம் படுக்கிற காலத்தில் என்ன நடக்கும் தெரியுங்களா? தூக்கமே வராது. என்ன வராது? நாங்க செஞ்ச தப்ப நாம உணர்றதே கிடையாது. என்னங்க, இன்னைக்கு ரொம்ப அலுப்புங்க, அதனாலதான் தூக்கம் வரல. இல்ல, நீதி ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கல, தேவனை பிரியப்படுத்தி படிக்கைக்கு போகல. அப்ப சுகமான நித்திரை எங்க வரும் அன்பார்களே? வருவதற்கு வாய்ப்பே இல்லை, வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தரை தேடி படுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவன் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நமக்கு என்ன பெயர்? கிறிஸ்தவன். சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு பேருன்னு வச்சுக்கலாம். ஆனா பொதுவா நாம எல்லாம் யாரு? கிறிஸ்தவன். கிறிஸ்து கூட்டல் அவன். கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். கிறிஸ்துதான் ரட்சகர் ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறோம். அவர்தான் மெய்யான தேவன் அறிந்திருக்கிறோம். அவரை இரவிலே கனப்படுத்த வேண்டும். பகல் புறாமல் நம்ம போனோம் வந்தோம், நாம ஸ்தோத்திரம் பலவிதமான காரியங்களை செய்தோம். அவருக்குரிய கனத்தை செலுத்தி, ஆண்டவர் உம்முடைய கரத்திலே என் ஆவி ஆத்ம சரீரத்தை என்ன செய்றேன்? நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி வரை இருக்குமா நாள் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். சித்தமானால் புதிய நாள் கண்டு என்னங்க உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க அனுக்கிரக செய்யும். நீ படுத்து பாருங்க, அப்படி நித்தரை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கு. இல்லைன்னா கொத்தரையாத்தான் இருக்கும். என்னங்க, காலையில தூங்கி ஒளிஞ்சு ஒரு மூல முகத்துல தான் எந்திரிக்கணும். என்னங்க, எழுப்புதல் எங்க வருங்க? எனக்குள்ள இல்ல, என் குடும்பத்துக்குள்ள இல்ல, சபைக்குள்ள வருவதற்கு என்ன இல்லை? அட சொல்லுங்க, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு எங்க போறீங்க? எல்லாம் இங்க இருந்துக்கு போறோமா? டெண்ட் அடிக்க பேசுங்கம்மா. இல்ல எங்க போறீங்க? ஐயோ, என்னையே அப்படி முறைக்கிறீங்க? எங்க போறீங்க? வீட்டுக்கு தானே போறீங்க. ஆமா, வீட்டில் இருக்கிறவங்க வந்தா தாங்க ஆலயம் நிரம்பும். வீட்டுல எழுப்புதல் இல்லைங்க, வீட்டுல ஜெபம் இல்லைங்க, வீட்டுல சோத்திரம் தேவனுக்கு பயப்படலைங்க, குடும்பமாய் பக்தி அங்க இல்லைங்க.
பக்தி இல்லாதனால இங்க வரலைங்க, இங்க வரலைங்க. எனக்காக நான் சொல்லல, இதுதான் சத்தியம் அன்பார்களே, இதுதான் சத்தியம். நான் முதல் நூற்றாண்டுக்கு கட்டாயம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கச்சித்தமானால் உயிரோடு இருந்தால் கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் நான் இன்னொரு தடவை வரும்போது இந்த இடம் என்ன செய்யணும்? நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தத்தான் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை இந்தியா தேசத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார். நீங்கள் உணர்வுகள் சொன்னால் நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது பார்ப்போம். பாருங்க, இவ்வளவு பெரிய ஆபீசருங்க எப்ப பார்த்தாலும் உபவாசம் பண்ணியே ஜெபம் பண்ணுவாராம். அநேக கிறிஸ்தவங்களுக்கு உபவாசம் வனவாசம், ஆனா கர்த்தரோடு கொள்ளுகிற சுகவாசம் கிடைப்பது என்னங்க? பேரின்பு என்பது உணரதே கிடையாது. அது இப்படிங்க சோறு இல்லாம ஜெபம் பண்றது என்னங்க? சொல்லுங்க. உபவாசம் என்ன சொன்ன? ஏன் அதுக்குள்ள விட்டுட்டீங்க? வனவாசம் சொல்லுங்க. அப்புறம் அவரோடு கொள்ளுகிற சகவாசம், முடிவு நமக்கு கிடைப்பது சுகவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னது யாராச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு மிட்டாய் தரேன். 1 2 3. உபவாசம் சரிதாமா? கமான். சகவாசம், சுகவாசம். சுகவாசம் ஏங்க பரலோகத்தில் தேவதூதனே வந்திருக்கிறேன்னா என்னங்க? பைபிள் எத்தனை பேர் அப்படி தேவதூதன் வந்து சந்திச்சவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா உங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. மரியாளுக்கு வந்திருக்கான், சகரியாவுக்கு வந்திருக்கான், மற்ற இடத்துல எங்க வந்திருக்காங்க? அதுக்கு அடுத்தது யாருங்க? ஒரு இந்துவன். இவன் ஒரு இந்துங்க. தேவனை குறித்து ஒரு மெய்யான தெய்வம் இருக்குது என்னங்க? எங்க இந்திய தேசத்துல ஆவியின் வணக்கம் உள்ள பல மாநிலங்கள் இருக்கின்றன. அவங்க யாரும் நினைச்ச மாட்டாங்க பேர் சொல்லி ஐயோ இயேசுவோ கிருஷ்ணா அல்லாவா இப்படி எல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க. கடவுளே நீ இருக்கிறீர், நீ என்னை காப்பாத்து. அப்படிதான் அப்படிதான். அப்படி ஒரு கொள்கை உள்ளவங்க தான் யாரு? இந்த யூத மக்கள், அங்க இருந்த புறஜாதிய மக்கள். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மலேசிய நாட்டை குறித்தான இந்த கணக்கெடுப்பு பாப்புலேஷன் என்னங்க ஜனத்தொகை குறித்து நேற்று ஒரு நோட்டீஸ்ல பார்த்தேன். இந்த மலையா தேசம் என்ன தேசம்? இஸ்லாமிய தேசம். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 50% தான் இஸ்லாமியரம், மீதி 50% மற்றவங்க எல்லாம் என்னங்க இங்க குடியிருக்கிறாங்க. எனக்கு அது பார்த்த பிறகு பயங்கர ஆச்சரியம். அப்படி என்றால் இந்த மலைய தேசத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவது சுலபம் 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 சுலபம். ஏறத்தாழ 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 2 கோடி மக்கள்ல 1 கோடி மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்லுங்க மக்களாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே. ஏன் நீங்களும் நானும் அதுல தான் இருந்தோம். நீங்களும் நானும் இந்த இயேசுவுக்கு மனதை கொடுத்தோம் அல்லவா, அவரை ஏற்றுக்கொண்டோம் அல்லவா. அப்படி என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வது சாத்தியம். நேற்றிலிருந்து என்ன செய்யறேன்? இந்த மலேசிய தேசத்துக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள் அன்பார்களே. சீக்கிரம் இந்த மலேசிய நாட்டில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாக போகிறது. பெரிய 1000 10,000 பேர் கூடி சோத்திரம் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இந்த தேசத்தினுடைய இந்த 1 கோடி ஜனங்களை அசைக்கும், தூள் தூளாக்கி கொண்டு வரும், தூள் தூளாக்கி கொண்டு வரும். இது இஸ்லாமிய தேசம் அல்ல, ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாறுவதற்கு சாத்தியம் உண்டு 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 உண்டு. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த 1 கோடி பேரும் ஆண்டவருடைய பார்வையில ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. உபவாசம் பண்ணினார். அடுத்தது இவரை பார்த்தீங்கன்னா நீதிமான் நல்லவன். சொல்லுங்கய்யா. நீதிமான், நீதி தவறாதவன், அப்புறம் நல்லவன். இந்த நல்லவன் நீதிமான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லாராலும் சொல்லுங்க யூத ஜனங்கள் எல்லாராலும் இந்த கொர்நேலியை பார்த்து என்ன சொல்றாங்களாம்? நல்லவனு சொல்றாங்களாம், நீதிமானு சொல்றாங்களாம். ஆச்சரியமா இல்லைங்க? ஆச்சரியமா இல்லைங்க? ஆச்சரியப்படுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே.
அவனுக்குள்ள பக்தி இருந்தது, ஜெபம் இருந்தது, தேவனோடு கூட தரித்திருந்து உபவாசத்தை ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தான். அப்படி என்றால் தேவன் அவனை கனப்படுத்தினார் அன்பானவர்களே. நீதிமானாய் காணப்பட்டார், நல்லவனாய் காணப்பட்டார் அன்பானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான ஒரு தேவனுடைய அந்த பிள்ளையாய் காணப்பட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவதூதனை தரிசிக்கிறான். சொல்லுங்க, தேவதூதனை தரிசிக்கிறான். இப்ப தேவதூதனை பார்க்க விரும்புறீங்களா? நீங்க பார்க்கல, எந்த வழியா பார்த்துட்டு இருக்கிறீங்க தேவதூதனை? எங்க தேவதூதன் இன்னும் நீங்க ஒருத்தர் கூட பார்த்தது இல்லையா? ஐயோ ஆண்டவர் தான் செல்போன்ல நிறைய வந்துட்டே இருக்குதுங்களா? இங்க நாட்டுக்குள்ள நீங்க ஒன்றும் பார்க்கவே இல்லையா? சரி, செல்போன்ல பார்க்கறான்னு சொல்றாங்களே. செல்போன்ல என்ன என்ன செல்போன்? அது என்ன செல்போனு? எனக்கு தெரியாத செல்போன் அப்படிங்கிறீங்களா? செல்போன்ல ஸ்தோத்திரம், உலகம் பூராவும் தேவதூதர்கள் என்ன செய்றாங்க? வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுது வானம் என்ன திறக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் அன்பார்களே, தேவதூதர்கள் வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். அதை என்ன செய்யலாம்? இந்த ஸ்தோத்திரம் அந்த அந்த செல்போனுக்கு என்ன பேருங்க? அது அப்ப எனக்கு மனசில் வரல. அது என்ன செல்போனு? வாட்ஸ்அப். கரெக்டா சொன்னீங்க. வாட்ஸ்அப் வச்சிருக்கிற எல்லா செல்போன்லையும் திறந்து பாருங்க, தேவதூதன் வந்து போய்க்கிறது உங்களுக்கு பதிவாயிருக்கும் அன்பார்களே. சரி, நடக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? அமெரிக்க நாட்டில் ஒரு தேவதூதன் விழுந்தான். போன மாசம் அவன் செத்து போனான். அவனை சுத்தி என்னங்க, எப்படி ஒரு புளிய கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்களோ அப்படி வச்சிருக்காங்க. ஆனால் இது யாருடைய வேலை? பிசாசு வேலை. யார் வேலை? தேவதூதனை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? அவங்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. நல்லா தெரியுமா? பிறப்பு இறப்பு யாருக்கு? நமக்கு தான், மனுஷனுக்கு தான் பிறப்பு இறப்பு உண்டு, தேவதூதர்களுக்கு இல்லை. அதனால தேவதூதர்கள் இப்படியாய் பூமிக்கு வந்து செத்து போன ஒரு அனுபவத்தை பிசாசு என்ன செய்தான்? படம் பிடித்து காட்டி என்ன செய்தான்? நம்மளை வஞ்சிக்க முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, தேவதூதர்கள் வராக போறாங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா தேவதூதர்களை என்ன செய்ய தரிசிக்க முடியும். பக்தி உணவனுக்கு கர்த்தர் தம்முடைய தூது அனுப்பி இவ்விதமான செய்தி என்ன செய்ய சொல்ல முடியும். அன்பார்களே, முதல் நூற்றாண்டு அதே அனுபவம் இந்த பின்மாறி காலத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி உண்மையாய் பக்தியோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோமானால், உபவாசித்து ஜெபித்து தேவ நோக்கி மன்றாடுவோமானால் தேவதூதர்களை சந்திக்கிறதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு அன்பார்களே. அதுக்கடுத்தது பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமான மேலான அனுபவங்கள் நடந்தது. என்ன? தேவனை மாத்திரம் அவர் அறிந்திருந்தான். ஆனா யாரை பத்தி தெரியாது? இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாது. ஆனா தெரியும் என்று பைபிள் சொல்கிறது. 10:31 11:1 10:31 இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்தாரு, மரித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியுமா? ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த இயேசுனார் யாருக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க, சொன்னீங்களே சொல்லுமா. இயேசுனார் யாருக்கு நினைச்சிட்டு இருந்தாங்களா? யூதர்களுக்கு நினைத்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மத்த மக்களும் என்ன சொல்றானா, இந்த இயேசுனார் யாருக்கு? இல்ல கிறிஸ்தவங்களுக்கு, வெள்ளக்காரருக்கு இல்ல பொண்ணு, இவர் சொல்றதுதான் சரியான ஆன்சர். கிறிஸ்தவன் சாமி. யார் சாமி? இந்த ஆசாமி என்ன சொல்றாரு? இது கிறிஸ்தவன் சாமி, எங்க சாமி இல்ல. என்னல்ல, எங்க சாமி இல்ல. இதுதான் இப்ப பிரச்சனை. இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து இவங்களுக்கு அறியல. என்னல்ல, மனசு இல்லை. அதனால வழக்கம் போல கும்பிடலாம் என்று சொல்லி இவன் ஜெபம் பண்ணி கொண்டு உபவாசித்துக் கொண்டு இருக்கும் போதுதான் தேவன் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் தேவதூதர் மூலமாக. நீ சீமோன் என்று சொல்லக்கூடிய பேதுரு யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார். அவன் இருக்கிற வீடும் பேரு, அந்த வீட்டுக்காரர் என்ன பேரு? சீமோனன். அவன் என்ன செய்யறாரு? தோல் 12 வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
அவங்க வீடு கடற்கரை ஓரம் இருக்கிறது. நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆட்களை அனுப்பி அவரை வர சொல்லு. அவர் வந்து அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செய்வாரு? சொல்லுவார் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொல்லி மறைந்து விட்டான். உடனடியாக தன்னுடைய வேலையாட்களையும் ஒரு பக்தியுள்ள ஒரு சகோதரனையும் அந்த யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி அங்கே என்ன செய்றாரு? பேதுரை அழைக்கும்படியாக கடந்து போகிறார்கள். இதில் நடந்த என்ன விஷயம்னா, எப்படி இந்த கொர்நேலிய தரிசனம் கண்டு தேவதூதனை தரிசித்தாரோ அதே போல ஒரு தரிசனம் யாருக்கும் கிடைக்கிறது? பேதுருக்கும் கிடைக்கிறது. இதுதான் தேவ செயல். தேவ செயல் எப்பவுமே ஆண்டவர் இரண்டு பக்கமும் கிரியை செய்கிறவர். ஒருத்தருக்கு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாரு? மறைக்கிற தேவன் அல்ல. இதுதான் சரியான சத்தியம். இதுதான் சரியான சத்தியம். சரியான சத்தியம். சில கிறிஸ்தவங்க என்னன்னா, யாரு வந்தாலும் தலை நீட்டுவாங்க. ஐயா எனக்காக செவம் பண்ணி ஏசுனாரு, என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. என்னங்க, என்ன நாங்க நல்லா உங்களுக்கு குறிசோசின்னு சொல்றவங்களா? என்னங்க, இயேசு உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியுமே. தலையே எல்லாத்துக்கும் போய் நீட்டிடாதீங்க. என்னங்க, நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது ஒன்றானால் அந்த ரட்சிப்பின் அந்த தெய்வீக சமாதானம் மரண பரியந்தமும் எப்படி இருக்கும்? பசுமையாயிருக்கும். பசுமையாயிருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 45 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்குது? பசுமையாய் இருக்குது. சொல்லுங்க. 68 வயசு மாதிரி பேசுறேனா 16 வயசு மாதிரி பேசுறேனா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால் அவர் கொன்னவாயன். சொல்லுங்க. திக்கு நாவும் மந்த நாவு உள்ளவன். ஆனா இன்னைக்கு பேச்சில் அப்படி கண்டுபிடிக்க முடியுதா? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய அபிஷேகம் கடந்து வந்த உடனே என்னுடைய நாக்கை என்ன செய்தாரு? ஆண்டவர் அவருக்கேற்ற நாவாய் மாற்றிவிட்டால் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எஸ்எஸ்எல்சி படிச்ச என்ன எம்ஏ பிஏ டாக்டரேட் படிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு, ஒரு பெண் குழந்தை உண்டு. எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட். என்னங்க, விசுவாச ஊழியம். வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சா என்னங்க விளையும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட சொகுசெல்லாம் கிடைக்குமா? அது தேவனால் வந்தது. தேவனால் வந்தது. எல்லாமே ஊழியத்தில் தான் இருக்கிறோம் அன்பார்களே. தேவனுடைய பணிவிடை செய்கிறோம் அன்பார்களே. ஒரு நாளும் கர்த்தரை என்ன செய்யல, பட்டினி போட வைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஊழியம் நடக்கிறது. குழந்தைகளை நடக்கிறோம். பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். போதகர் ஐக்கியம் நடத்துகிறோம். எல்லாம் வானம் பார்த்த பூமி. என்னங்க, அங்கிருந்து மழை பெய்யுது. கர்த்தர் கொடுக்கிற என்னங்க, எங்களுக்கு அள்ளி தரல, ஆனா எண்ணி தரான். போதுமா போதாதுங்களா? அம்மா கொண்டு வந்தாங்க. எங்க ஊர்ல இந்த டீ 10 பேர் குடிச்சிருவோம். ஆனா அம்மா குடிச்சிட்டாலும் குடிச்சுங்க. எங்க ஊர்ல இவ்வளவு பெரிய டம்ளர் தான் 10 ரூபா. இவ்வளவு பெரிய டம்ளர் தாங்க. இந்த பிளாஸ்டிக் டம்ளர் 10 ரூபாங்க. இந்த டீ 10 பேர் குடிச்சிருவோம் அன்பார்களே. அது எங்க ஊர்ல இருந்த. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அன்பார்களே, என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. என்னங்க சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு வந்தங்க? 2 பேருக்கு ஒரே தரிசனம். கரெக்ட். அதுதான் தேவ தரிசனம். அதுதான் தேவ தரிசனம். இதுல என்னன்னா சந்தேகம் இல்லை. என்னங்க, இவரு கண்டாருன்னு சொன்னோம்னா, அட உனக்கு கொடுத்த அந்த தரிசனம் ஏன் எனக்கு கொடுக்கல, நான் யோசித்து வரேன்னு சொல்றான். 2 பேருக்கு டவுட். என்னங்க, அவுட்டு சந்தேகம். என்னங்க, சந்தேகம் நீங்க விட்டது. அப்ப சந்தேகப்படுறார் பேதுரு, பிரதான அப்போஸ்தலன், சபைக்கு அவர் தான் தூணா இருந்தவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நான் தான் அவங்களை அனுப்பினேன், நீ சந்தேகப்படாம என்ன செய்ய, நீ ஏற்றுக்கொண்டு நீ போன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிறார். பேதுரு வீட்டுக்கு போகிறார். சாரி, கொர்நேலி வீட்டுக்கு போகிறார். போன உடனே என்ன செய்யறாரு? அவ்வளவு பெரிய அதிகாரி என்ன செய்யறாரு? பேதுரு காலில் சாசாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். பாருங்க எவ்வளவு ஒரு பணிவு, கனிவு. என்னங்க, அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஏன் செய்ய வேதத்தில் வைத்திருக்கிற அன்பர்களே. வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உதாரணமும் முத்து. சொல்லுங்க, முத்து முத்து முத்து. நீதிமொழி எழுதினாரு, உன்னத பாட்டு எழுதினாரு, பிரசங்கி எழுதினாரு. ஆனா சாலமோன் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய பட்டியல வரல. விசுவாசி என்று சொல்லக்கூடிய பட்டியல வரல. ஆனால் ஸ்தோத்திரம், சாதாரணமான ஒரு வேசி என்ன செய்றாரு? அந்த விசுவாசப்பட்ட 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்கள். எபிரேயர். அந்த ஸ்தோத்திரம் யாரு வராங்க? யோசுவாவும் அவருடைய ஸ்தோத்திரம் வேலையாட்களுக்கு அடைகளை கொடுத்த அந்த வேசியை குறித்து இந்த வேதத்திலே வருகிறது அன்பார்களே. அப்படி என்றால்
பக்தி உள்ள எந்த மனுஷனையும் தேவன் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு என்ன செய்றாரு? இங்கே வீட்டுக்கு வருகிறார். அவர் என்ன சொல்றாரு? ஜெபிக்கிறாரு. கொர்நேலியா தரிசனம் வருகிறது. இந்த கொர்நேலியா யாரு? முதல் புறஜாதியார். தேவனை என்ன செய்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். 11 பார்க்கிறோம். பேதுரு பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பேசுகிற அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, கொர்நேலியா ஒரு குடும்பத்தாரன் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது உறவினர் முறையார் வந்திருக்கிறாங்க. மூன்றாவது பார்த்தனா விசேஷ நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். போன ஆண்டுக்கு நான் வரும்போதே ஜெப கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கூட அதிகமாக இருக்கிறீங்க. அண்ணங்க விரல விட்டு என்ன தான் இருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது. அது என்னங்க? பிறந்த நாள். என்ன நாள்? பிறந்த நாள். பார்த்தீங்கன்னா ஜனங்க பார்த்தீங்கன்னா ஜேனு என்னங்க? திங்குறாங்க என்னங்க? தின்னுட்டே இருக்கிறாங்க. என்னங்க? 11 வருடம் திங்குறாங்க. ஆனா நேற்று ஆண்டவரை தொழுது கொள்ளணும், வெள்ளிக்கிழமை நாள் வானா என்னங்க? விருந்து தின்னிட்டே இருந்தீங்க. ஒரு நாள் விருந்து மருந்தாகும். நீங்கள் நானும் விருந்து திங்கிற ஆள் இல்லை, உபவாசி ஜெபிக்கிற ஆள் என்பதை உணர்வேலி சொன்னால், கச்சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நான் இங்க வரும்போது இந்த இடம் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீதிமானால், நீங்கள் இயேசுவுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நல்லவர்களானால், நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான கடமை இதுதான். அன்பானவர்களே, உங்கள் எழுப்புதல் உங்கள் குடும்பத்துக்குள்ள வரட்டும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வரட்டும். பாருங்க, கொர்நேலியு தன் குடும்பத்தோடு கூட ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்றார். உறவின் முறையார அழைத்தார். என்னங்க? எதுக்கு சொல்ல வந்தனா, ஜெப கூட்டத்துக்கு அவங்க வரல, ஆனா திங்கறக்கு என்ன செய்தாங்க? வந்துட்டாங்க. எல்லாரும் என்னை அறிமுகப்படுத்துறாங்க. இது எங்க அம்மாங்க, இது எங்க சின்னம்மாங்க, இது எங்க சித்தப்பாங்க, இது பெரியப்பாங்க, எங்க தாத்தாங்க. என்னங்க? இவர் எங்க மாமாங்க, இவங்க எங்க அத்தை. நான் கேட்டேன், இவங்கெல்லாம் நேற்று எங்க போனாங்க? சொத்த. என்னங்க? நேற்று என்ன போனாங்க? ஆமா, இன்னைக்கு தான் விருந்துக்கு வந்தாங்க. என்னங்க? என்ன 1 கோடி மக்கள் ரட்சிக்கப்படும்படியான மக்கள் இந்த மலையை தேசத்தில் வச்சுட்டு விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிற நேரம் இல்லை. தயவுசெய்து பிறந்த நாளை கொண்டாடாதீங்க, வேண்டாம். ஆண்டவர் நமக்காக பிறந்தார். அந்த நல்ல செய்தி என்ன செய்யுங்க? அறிவுங்கள். அன்பார்களே, அப்படி ஸ்தோத்திரம். அந்த பிறந்த நாளுக்காக 1000 வெள்ளி செலவு பண்ணனா, அதை கர்த்தருக்கென்று மிஷனரி ஊழியத்துக்காக அநாதை பிள்ளைகளுக்காக கொடுத்து உதவி செய்யுங்கள். அன்பார்களே, அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் 1971 ஆண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 68 வயசாச்சு. நான் கடந்து வரும்போது எனக்கு பிறந்த நாள். மனைவி சொல்றா, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உனக்கு பிறந்த நாளும் கிடையாது. சொல்லுங்க, எங்க பொண்டாடி சொல்ற தெரியாதா? செத்த நாளும் கிடையாது. என்னங்க? எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும்படியான ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிற செய்தி இன்னும் இந்திய தேசத்துக்குள்ள போகல, இந்த மலை தேசத்துக்குள்ள போகல. நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் அல்ல. மனமாறுவோம். எத்தனை நளினி, எத்தனை பசுபதி. ரைட். நான் ஹோட்டலில் சாப்பிட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் புல்லு வெட்டிட்டு இருந்தார். அவரை பார்த்தேன்னா இந்த ஊருக்காரன் நினைச்சேன். கிட்ட போய் பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு, நான் தமிழ் ஆளுதான்னாரு. நேற்று உங்களை கவனிச்சேன், நீ இந்த நாட்டுக்காரன் நினைச்சேன், ஆனால் ஸ்தோத்திரம் தமிழ் ஆளுன்னு சொன்னேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் செல்வராஜ்னாரு. கவனிங்க, என்ன பேரு? செல்வமே இல்லாத செல்வராஜ். அப்படியா? உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். இங்கே தான் இருக்குன்னாரு. சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்டேன். சொந்த வீடு. தப்பிச்சிங்க அப்படின்னு. இன்னொரு வீடு இருக்கு தெரியுமாண்ணே. அது எங்க இருக்குனாரு. மேல இருக்குது வீடு. அந்த வீடு மோட்சம்னு சொல்றாங்க. கீழே ஒரு வீடு இருக்குது நரகம்னு சொல்றாங்க. நீங்க எங்க ஆயத்தமாய் கொண்டிருக்குன்னு கேட்டேன். எனக்கு தெரியலைங்க அப்படின்னாரு. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, அங்க போகணும்னா இயேசு வேணும், இங்க போனா இயேசு வேண்டாம். அண்ணே சொல்லுண்ணே. அவர் சொன்னாரு, நான் எங்க போகல,
இங்கதான் நரகம், பாதாளத்துக்கு போகல, மேல போக விரும்புறேன். இயேசுனா உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ பிடிக்கும் ஐயா. இந்த பக்கத்துல தான் இயேசுனார் கோயில் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு போய் பாருங்க, போய் பாருங்க. சொல்லுங்க. செல்வராஜ், செல்வராஜ், இயேசு இல்லாத செல்வராஜ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 கோடி பேர் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் இருக்கிறாங்க. கண்டுபிடிங்க, இன்னும் கண்டுபிடிங்கள் அன்பானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவின் முறையாரை கூப்பிட்டு ஜெப கூட்டம் நடத்துங்க. போதிக்க போதகர் இருக்கிறார், இல்லை சாம்சர் பிரதர் வருவார், உங்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவார். அவங்க கேட்கட்டும், அவங்க கேட்கட்டும், கேட்கட்டும். ரைட். என்ன நடந்தது? வீட்டில் எல்லாரும் என்ன செய்றாங்க? கூடி வந்தார்கள். அந்த கூடி வந்த இடத்தை வேதம் என்ன சொல்லி தெரியுங்களா? 10:33. தயவுசெய்து எல்லாரும் எடுத்து படிங்க. அங்க கூடி வந்து ஜெப கூட்டம் நடத்துறாங்க இல்லைங்க பிரதர். ஆர் யூ ஹேவ் பைபிள்? ப்ளீஸ் கம் ஆன், ஓப்பன் அண்ட் ரீட் 10:33. இரு பிரதர் படிக்கட்டும். அம்மாடி அம்மா இருங்க, பிரதர் படிக்கட்டும். 10:33 படிங்கப்பா. அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட்ஸ் சாப்டர் 10:33. இப்போ போதும் போதும் பிரதர். அவங்க கூடி வந்திருக்க அந்த இடத்தை வேதம் என்ன சொல்லுன்னா, இட் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ் சொல்லுகிறது. அது தமிழ் என்ன சொல்றோம்? தேவனுடைய சமூகம் அல்லது பிரசன்னம். பிரசன்னம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது தேவனுடைய சமூகம் அங்கு கடந்து வருகிறதா. தேவனே கடந்து வருகிறார். எப்படி வர்றாரு தெரியுங்களா? தன்னுடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதருடைய மகிமையோடு கூட உங்க வீட்டுக்கு வர்றாராம். என்னங்க, இப்படி ஒரு ஆண்டவரை நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? சொந்தம் என்று பந்தம் என்று என்னங்க, அத்தை சொத்த தாத்தா பாட்டம் பூட்டம் என்னங்க விருந்து திங்கிறக்கு. அங்க தேவ சமூகம் வராது, தேவ சமூகம் வராது. அப்புறம் ஜெபம் முடிச்சுட்டு என் கையில ஒரு காணி கொடுத்தாரு, அன்பின் காணிக்கன்னு கொடுத்தாரு. அப்புறம் அன்பின் காணிக்கன்னு சொல்லிட்டு சிறு காணிக்க அப்படின்னாரு. ரொம்ப நீ கஷ்டப்படுவாட்டு இருக்குதப்பா, அந்த காணிக்கு நீயே வச்சுக்கப்பான்னு சொன்னேன். ஆனா இந்த விருந்துக்கு மட்டும் என்ன செய்யறாரு? ஒரு 1000 வெள்ளிக்கு மேல என்ன பண்ணிருப்பாரு? செலவு பண்ணிட்டாரு. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண எனக்கு அன்பின் காணிக்க சிறு காணிக்க என்னங்க நெசந்தாங்க. நான் அதை அந்த போதர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, அதனால சோதரர் என்ன செய்யுங்க, இந்த காணிக்க அவருக்கு திருப்பி கொடுத்துடணும். போதர் அரண்டு போய், என்னையா எவ்வளையா கொடுத்துற? திறந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ கொஞ்சம் போட்டு கூடையா, இல்லைன்னா குஷ்டம் பிடிச்சிக்கணும்னு சொல்லி, நீ குஷ்டமும் இல்லை நஷ்டமும் வேண்டாம், நீ தீர்மானிச்சது அந்த காணிக்குத்தான். நீ இதுக்கு மேல இனிமேல் என்ன போட்டாலும் சொல்லுங்க, அந்த 10 ரூபாய்க்குரிய ஆசீர்வாதம் தான் வரும். 10 ரூபாயை நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண எவ்வளவு வட்டி கிடைக்கும்? எவ்வளவு வட்டி கிடைக்கும்? ஆனா 1 பைசா கூட வட்டி கிடைக்காதுங்க. தேவ ராஜ்யத்துக்காக டெபாசிட் பண்ணுகிற விசுவாசிகள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்காங்க, குறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. நான் குறையா சொல்லல அன்பானவர்களே, இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் வேண்டாம். அடங்கி இருங்க, கீழ்ப்படிந்து இருங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் கூடி வாருங்கள். தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். என்ன நடந்தது? என்ன நடந்தது? பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், ரட்சிப்பின் சத்தியத்தை அறிவிக்கிறார். இயேசுதான் தேவன் என்று சொல்லுகிறார், அவர்தான் மீட்பர் என்று சொல்லுகிறார், அவர்தான் வரக்கூடிய ராஜா என்று என்ன செய்றாரு? அறிவிக்கிறார். அன்பானவர்களே, அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நடந்தது என்னங்க? படிங்க அடுத்தது 10:44. பிரதர் ப்ளீஸ் ரீட், கம் ஆன். 10:44. எல்லாரும் எடுத்து கவனிங்கப்பா, முக்கியமான வார்த்தைகள். சரி பாருங்க. the holy spirit சொல்லுங்க came all, எல்லாரும் மேலும் இறங்கிட்டான், எல்லாரும் மேலும் இறங்கிட்டான். ஆல் ஆல்ங்கிறது எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம் அன்பார்களே. ஒருத்தர் 2 பேர் இல்ல, யாரெல்லாம் தேவ சமூகம் என்று நினைத்து தேவனுக்கு பயந்து கூடி வருகிறார்களோ அங்கே மத்தியில் அவர் சமூகம் வரும்போது பரிசுத்தாவை அனுசரிறாரே இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். பரிசுத்தாவின் இறங்கி வருகிறார். இதோடு பரிசுத்தாவியாருடைய காலம். சபையை பரிசுத்தாவியார் தான் கண்காணிக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார், ஆத்துவ ரட்சிப்பை கட்டளையிடுகிறார்.
அதற்கு கருவியாக என்ன செய்றாரு? உங்களை பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஓ ஸ்தோத்திரம்! அசாதாரணமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பேதுரு பார்த்து அவரோடு கொண்ட விருத்தி சேதம் உள்ள விசுவாசிகள் எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. ஆச்சரியப்படுகிறார்களாம், ஆச்சரியப்பட்டார்களாம். ஓ பரிசுத்த ஆவியானவர் யூதலாகிய நமக்கு தான் நினைத்தோம், ஆனாலும் யாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கு என்று சொல்லி. தேவனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. ஆமா, எல்லாரும் ரட்சிக்கும்படியாக இரட்சகராக அவள் கடந்து வந்தார். அன்பார்களே, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாருக்குள்ளே ஒரு வேற்று ஸ்தோத்திரம் மனுஷனாக கர்த்தர் மாற்றப்பட்டார். அன்பார்களே, அப்பொழுதுதான் அறிந்து கொண்டார்கள், ஓ என்னுடைய குடும்பமா இன்றைக்கு கூடி வந்து எவ்வளவு நல்லது, என்னுடைய உறவினர்களை கூட்டி வந்து எவ்வளவு நல்லது, என்னுடைய விசேஷத்தை நண்பர்களை அழைத்து வந்தது எவ்வளவு நல்லதா போய்விட்டது. எனக்கு முன்னமே தெரியாம போச்சு. இன்னும் சிலரை என்ன செய்யிருப்பேன், நான் அழைத்து கொண்டு வந்திருப்பேன். அன்பார்களே, இன்றைக்கு நீங்கள் வந்தீர்கள், உணர்வுள்ளா இருப்பீர்கள் சொன்னால் அடுத்த வாரம் என்ன செய்யணும்? இது பாதியாக நிரம்ப வேண்டும். அன்பார்களே, இன்றைக்கு நீங்கள் அழைத்து வருவீர்களா? எங்களை சொல்லி வருவீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற ஆளை பார்த்து வர வேண்டாம். அன்பார்களே, ஆண்டவரை பார்த்து வாங்க. இந்த ஒரு வாரம் வருகிற அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த 8 நாளும் என்ன செய்யுங்க? தேவ சமூகத்தில் நீங்கள் கூடி கணவன் மனைவியாக உங்கள் குடும்பமாக கூடி நீங்கள் இந்த கொரோனா போல ஜெபம் பண்ணி பாருங்கள். அன்பார்களே, கர்த்தருடைய அங்கே இறங்கும் போது உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? எங்க ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அறுவடையோடு கூட கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ரைட். கொரோனாவை கர்த்தர் அன்றைக்கு பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் அவரை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 1, உங்களுக்கு பிரசங்கிக்க போதகர் உண்டு. 2, நீங்கள் ஜெபம் பண்ண குடும்பமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. 3, நீங்கள் ஜெப கூட்டம் நடத்தும் போது நண்பர்களை கூடி வர செய்யுங்க, அங்கே தேவ பிரசனம் இறங்கி வரும். 4வது, குடும்பங்களை எழுப்புதல் உண்டாகும். அந்த குடும்பத்தார் கூடி வருகிற அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவ தரிசனங்களை காண்பார்கள். இதன் மூலம் சபை வளரும் பெருகும். சபை வளரும் பெருகும். அன்பார்களே, பெருகும். அன்பார்களே, இந்த கொரோனாவை குறித்து எத்தனை முறை நீங்கள் சத்தியம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தேவ சத்தியம் உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அன்பார்களே, நிறைய பேர் வந்திருந்தா அந்த சத்தியம் வந்திருக்காது. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் சொல்லுங்க, அநேகரை கொண்டாகிலும் ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை. சொல்லுங்க, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அன்பானவளே, இன்னைக்கு 1 கோடி மக்கள், 1 கோடி மக்கள் பாகாலுக்கு முடங்காத 1 கோடி மக்கள் இந்த மலேசியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் மெய்யான தெய்வம் யார், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் யார், எனக்கு வாழ்வளிக்கிற தெய்வம் யார், நான் மரண இருளும் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டிருக்கிறேனே, நான் நிர்பந்தமான மனுஷன் யார் என்று புலம்புற மக்களுக்கு நீங்கள் தான் விலை, நீங்கள் தான் விலை. உங்கள் குடும்பம் ஒரு ஜெப வீடாய் மாறட்டும், உங்களுடைய குடும்பம் ஒரு ஆலயமாய் மாறட்டும், உங்களுடைய ரட்சிப்பின் கிரிகள் உங்கள் உறவினர்கள் கண்டுகொள்ளட்டும், உங்களுடைய ஸ்தோத்திர நண்பர்கள் கண்டுகொள்ளட்டும். அன்பார்களே, விருந்துக்கு அழைக்கிறதை காட்டிலும் என்னங்க ஜெப கூட்டத்துக்கு அழைத்து அவளுக்கு இந்த ரட்சிப்பின் கிரிகள் அவளுக்கு சொல்லுங்கள். அன்பார்களே, உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். அன்பார்களே, அதற்கு முன்னாலே நீங்கள் பக்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்படுற மக்களாய் காணப்பட வேண்டும், நீங்கள் ஜெபாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மக்களாய் காணப்படுவோம். அன்பார்களே, 2000 ஆண்டுகள் இந்த மலைய தேசத்துக்காக ஆண்டவர் பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அந்த பரிதாபத்தை கர்த்தர் உங்கள் மூலம் நீக்க விரும்புகிறார். உண்மையிலே ஆண்டவரே, அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வீட்டு ஒரு ஜெப வீடாய் நான் மாற்றப் போகிறேன். நான் விருந்துக்கு முதல்ல கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே, ஜெபத்துக்கு முதல்ல கொடுப்பேன் ஐயா. என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாற்றப் போகிறேன் ஆண்டவரே. என் உறவினர்களை ரட்சிப்பு நடத்தபடியாய் அந்த ஜெப கூட்டத்துக்கு அழைப்பேன் ஐயா. நான் விருந்திற்கு அழைக்கரை காட்டிலும் ஜெபத்துக்கு அழைப்பேன் ஆண்டவரே. என்னுடைய விசேஷ நண்பர்களை நான் என்ன செய்வேன், என்னுடைய குடும்ப ஜெபத்துக்கு அழைப்பேன் ஆண்டவரே. அவள் ரட்சிப்பின் வழியெடுத்து நான் அழைத்து கொண்டு வருவேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த தீர்மானம் இன்றைக்கு எழுப்பின்னு சொன்னால், முதல் நூற்றாண்டில் நடந்த அந்த மாபெரும் எழுப்புதல், அந்த குடும்பங்களை உண்டான எழுப்புதல் இந்த பின்மாறி காலத்தில் இருக்கிற உங்களுடைய வீட்டிலே இன்றைக்கு நடக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாங்களா? ஜெபிக்கலாங்களா? இன்றைக்கு தேவன் கொர்நேலியை போல
இருக்கிற மக்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். அன்பார்களே, சபை என்பது நமக்கு ஒரு பெயர் அவசியம்தான். ஆனால் இயேசு எல்லாருக்கும் ஒரு தேவனாய் இருக்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். தேவனுக்குள்ளே சபை வித்தியாசம் கிடையாது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். பக்தியுள்ள மனுஷனை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய பாரத்தை இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவச்சனமே, நீங்கள் வீட்டிலே கூடி வரும்போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார், உங்களை நிரப்புகிறார். நீங்கள் கூடி வர செய்த அந்த மக்கள் மத்தியில் தேவன் ரட்சிப்பின் கிரிகளை வல்லமைகளை அனுப்புகிறார். அன்பானவர்களே, அனுப்புகிறார், அனுப்புகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு கொண்டு வந்தது நல்லது ஐயா, என்னை கொண்டு வந்தது நல்லது ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு தேவ பக்தி இல்லையே, என் மனைவிக்கு இல்லையே, என் புருஷனுக்கு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு இல்லையே ஐயா, என் குடும்பத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்லையே, எழுப்புதல் கொடுத்து வந்த என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லையே, அந்த எழுப்புதலுக்குரிய அந்த ஆத்மீக பாரம் எனக்கு இல்லையே. ஒரு கோடி புறஜாதி மக்கள் இந்த மலையச நாட்டில் இருந்தும் அவளை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியா எனக்கு கரிசனை இல்லையே, அக்கறை இல்லையே. ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன செய்தார் என்று சொல்கிறார். நாங்கள் ஆய்ப்பை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மூலம் இன்னைக்கு நிறைவேற்ற கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை வீட்டை ஜெப வீடாய் மாற்ற போறீர்கள்? எத்தனை பேர் விசேஷ நண்பரை அழைத்து ஜெப கொடுத்து கொண்டு வர போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் உறவினர்களை அழைத்து அந்த குடும்ப ஜெபத்துக்கு கூட்டி வர போகிறீர்கள்? அன்பானவர்களே, எத்தனை பேர், எத்தனை பேர் உங்கள் வலகரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நீங்கள் தேவாவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அந்த புறஜாதியானுடைய ரட்சிப்பிலே கர்த்தர் வழிநடத்தின தெய்வம். இந்த புறஜாதியினுடைய ஸ்தோத்திரம் வம்சாவளியில் வந்திருக்கிற உங்களுடைய குடும்பங்களை இனஜன பந்துக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உங்களோடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும், ஜெப வீடாய் மாறட்டும். எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் மேலே ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, பரிசுத்தாவியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. அந்த கொர்நேலை போல் ஆண்டவரே, என்னுடைய ஸ்தோத்திர வீட்டை ஜெப வீடாய் மாற்றி ஆத்துமாதாயத்தில் ஈடுபாடு கொள்ளுவேன். அப்படி ரட்சிக்கப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு வருவேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களை வலகைத்து உயர்த்து காட்டுங்க. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது கொர்நேலியின் காலம். கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அதற்கு முன்னாலே கர்த்தர் உங்களை ரட்சித்ததை, அந்த ரட்சிப்பின் சத்தியத்தை மற்றவர்கள் சொல்லும்படியாய் நீங்கள் முன் வந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு விசேஷித்த ஆண்டவரே நண்பர்களை, விசேஷித்த உறவினரை அழைத்து ஜெப கூட்டம் நடத்தி ஆண்டவரே பரிசுத்த ஆவியாருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த கொர்நேலியுடைய சந்ததியிலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரை விருந்துக்கு அழைக்கதை காட்டிலும் தேவ சத்தியத்தை கேட்கும்படி நான் அழைப்பேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்த தம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியான தேவன் இறங்கி வருவதாக. கிருபையினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் அவள் நிறைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையிலே இதில் எழுப்புதல் கூட்டமாய் அடுத்த வாரம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்பட்ட மக்களை சபைக்கு கூட்டி வரும்படியான ஒரு வழிகாட்டியாய் தம்முடைய பிள்ளைகளே உம்முடைய ராட்சியத்தில் மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறையா. ஆலயத்தில் எத்தனை இடங்கள் இருக்குது ஆண்டவரே, அடுத்த வாரம் அதை நிறைந்திருக்கிற ஒரு ஆலயமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர தேவனை துதிக்கிற ஒரு ஆராதனையாய், மகிமுள்ள ஆராதனையாய், எழுப்புதலை கண்டு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு கூட பொழுதுகள் ஒரு சபையாய் மாறத்தக்க தேவன் அனுக்கிரக செய்யும். இந்த உத்தரவாதத்தை பொறுப்பு நடத்துகிற அருமையான மகனை கர்த்தர் சாம்சனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அம்மாவை ஆசீர்வதிப்பீராக. அவளோடு தோளோடு தோள் நின்று செயலாற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். போதகரை ஆசீர்வதியும், குடும்பத்தாரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் தீவி சபையில் இருக்கிற எல்லாரையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே.
ரட்சிக்கப்படாத மக்கள், பாகாலுக்கு முடங்காத ஆண்டவரே, அந்த 1,00,00,000 மக்களை நம்முடைய பிள்ளைகள் வழியாக ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நீதாமை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உம்முடைய சமத்தில் செபிக்கிறோம். கல்மற்ற வழிநடத்தினே தந்திருக்கிற வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய சமத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பு நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மோடி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.